We bring greetings to you and all our viewers in Jesus' mighty name. உங்கள் அனைவருக்கும் மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். The title of my sermon today is Jesus is the only way to heaven. இயேசு கிறிஸ்து மட்டுமே பரலோகத்திற்கு செல்வதற்கு ஒரே வழி என்ற தலைப்பில் பேச போகிறேன். It's not Jesus is the way, but Jesus is the only way. இயேசு வழி என்று அல்ல, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பரலோகத்திற்கு செல்லக்கூடிய ஒரே வழி என்பதை பேசுகிறேன். So there is a difference between Jesus is the way to heaven and Jesus is the only way to heaven. இயேசு கிறிஸ்து வழி என்பதற்கும் இயேசு கிறிஸ்துவே பரலோகத்திற்கு செல்வதற்கு வழி என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. I want someone to read the last verse of Genesis 10. ஆதியாகமம் 10வது அதிகாரத்தில் உள்ள கடைசி வசனத்தை யாராவது ஒருவர் படிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே. ஜல பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. So Genesis 10 last verse teaches us how the three sons of Noah and their generations multiplied and they grew in number and many nations came up in the world. இந்த 10வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் நோவாவின் 3 பிள்ளைகள் மூலமாக வந்த சந்ததியை குறித்தும் அவர்கள் பூமி எங்கும் எப்படி இருந்தார்கள் என்பதை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. From that moment all we see that the people began to spread around the earth. அந்த நிமிடத்திலிருந்து இந்த உலகத்தில் கடையாந்திரங்கள் வரைக்கும் அவர்கள் சிதறினார்கள், அவர்கள் சென்றார்கள் என்று நாம் பார்க்கலாம். So we also see a little further that they all had only one language to speak. அவர்களுக்கு பேசுவதற்கு ஒரே பாஷை தான் இருந்தது. And they were all together and spoke only one language. அவர்கள் ஒற்றுமையாக எல்லோரும் கூடியிருந்து ஒரே பாஷையை பேசினார்கள். All the generations after Shem, Ham and Japheth, they started off their life as righteous before God. நோவாவின் சந்ததியார்கள், அந்த 3 குமாரர்களின் மூலம் வந்த சந்ததியானது ஒரு நீதியுள்ள குடும்பமாக தங்களுடைய வாழ்க்கை ஆரம்பித்ததை நாம் காணலாம். So they would have started off as one righteous generation or generations that spoke the same language and always tried to please God. ஒரு நீதியுள்ள சந்ததியாக ஒரே பாஷையை பேசும் ஒரு வம்சமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை துவங்கினார்கள். But Genesis 11 tells us something else is happening. ஆனால் 11வது அதிகாரத்திலே ஏதோ வேறொன்று நடக்கிறதை நாம் காணலாம். Between Genesis 10 and Genesis 11 there is a change. இந்த 2 அதிகாரங்களுக்கு இடையிலேயே ஒரு மாற்றத்தை நாம் காண முடியும். So I would request someone to read Genesis chapter 11 starting from verse 1 to 9. 11வது அதிகாரம், ஆதியாகமம் 11வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை யாராவது ஒருவர் படியுங்கள். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் ஸ்னேயா தேசத்திலே சம பூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். Now we see what happened in Genesis chapter 11.
இங்கு ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் என்ன நடந்தது என்று நாம் பார்க்க போகிறோம். The generations that started off as a righteous generation wanting to please God like Noah, now they have a different motto in life. இங்கு நோவாவின் சந்ததியார் நோவாவை போல தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததிலிருந்து மாறாக வேறொரு காரியம் நடப்பதை 11வது அதிகாரத்திலே நாம் காணலாம். In verse 4 it is written, then they said, come let us build ourselves a city and a tower with its top in the heavens, and let us make a name for ourselves. இங்கு 4வது வசனத்தில் பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத படிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று கூறுகிறார்கள். Noah glorified the name of God. நோவா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். He did all what God wanted to be done. தேவன் என்ன அவர் செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ அதையே நோவா செய்தார். He was even willing to spend 120 years preaching the same sermon and building an ark. ஒரு பேழையை 120 வருடங்கள் ஒரு பேழையை கட்டி ஒரே உபதேசத்தை ஒரே காரியத்தை மக்களுக்கு அங்கு கூறிக்கொண்டிருந்தார். He did not have any other personal agenda in his life. ஒரு தனிப்பட்ட காரியத்தை குறித்து அவர் எதுவும் தன்னுடைய வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளவில்லை. But look, in this chapter, once people started to multiply, the first thing is, I have to make it big in life. Come, let us make a name for ourselves. இங்கு நோவாவின் சந்ததியார் பெருகின பிறகு நமக்கு ஒரு பேர் உண்டாவதற்காக ஒரு காரியத்தை செய்வோம் என்று தன்னலமாக அவர்கள் பேசுவதை நாம் பார்க்க முடியும். I noticed from this chapter that anything secular, when people get together, there is terrific unity. உலக பிரகாரமான காரியங்களில் மக்கள் ஒன்று கூடும் பொழுது அங்கு ஒரு அருமையா ஒரு ஒற்றுமை உணர்வை அங்கு நாம் காண முடியும். So people with one language, all living in one area, decided they are going to build a tower that will go up to heaven. ஒரே இடத்தில் ஒரே பாஷையை பேசிக்கொண்டிருக்கும் அந்த மக்கள் அங்கு ஒரு கோபுரத்தை ஒன்றாக சேர்ந்து ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று ஒன்று கூடினார்கள். And when they started to build, the tower was going up and up and up, and it was getting close to heaven. அவர்கள் அந்த கோபுரத்தை கட்டிக்கொண்டே சென்றார்கள். அது வானத்தை தொடும் அளவிற்கு உயர்ந்து கொண்டே போயிற்று. And when God saw that, from this verse we can understand that God himself was surprised what people can do if they all get together. மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து ஒற்றுமையோடு அவர்கள் என்னென்ன காரியங்கள் செய்ய முடியும் என்பது தேவனுக்கே வியப்பாய் இருப்பது போல் அங்கிருந்து பார்க்கிறார். So in verse 6 it is written, and the Lord said, behold, there are one people and they have all one language, and this is only the beginning of what they will do, and nothing that they propose to do will now be impossible for them. 6வது வசனத்தில் கர்த்தர் இவ்வாறாக கூறுகிறார், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். Imagine all the 200 countries of the world getting together to build a project to go to heaven. Now they can do it. 200 தேசங்கள் ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து பரலோகத்திற்கு செல்வதற்கு ஒரு வழியை நாம் கட்டுவோம் என்று நினைத்தால் இன்று கூட அதை செய்ய முடியும். In the beginning itself they had so much capacity. How much more with the advancement of science and technology, the entire nations of the world join together, they can actually build a tower which has its top in heaven. அந்த ஆதி காலத்திலேயே இவ்வளவு ஒற்றுமை ஒன்றாக சேர்ந்து கட்டக்கூடிய அந்த பெலன் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதே போல் எல்லா நாடுகளும் ஒன்று கூடி இதே போல் கட்டுவோம் என்றால் வந்திருக்கிற அறிவியல் வளர்ச்சியின் பிரகாரம் எத்தனை காரியங்கள் அவர்கள் செய்ய முடியும். It's easier to get people together to build a tower of fame. எல்லோரும் ஒன்று சேர்ந்து புகழ்ச்சிக்காக ஒரு கோபுரத்தை கட்டுவது மிகவும் எளிது. But trying to please God and trusting God is building a tower of faith.
விசுவாசத்தின் கோபுரத்தை கட்ட வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமுள்ளதை செய்ய வேண்டும். So it's easier to get people to build a tower of fame, but very hard to get God's servants to build a tower of faith. புகழ்ச்சியின் கோபுரத்தை கட்டுவது மிகவும் எளிது, ஆனால் விசுவாச கோபுரத்தை கட்டுவது, கிறிஸ்தவர்கள் அனைவரும் தேவனுடைய விசுவாசிகள் சீஷர்கள் சேர்ந்து ஒரு விசுவாச கோபுரத்தை கட்டுவதென்றால் அது மிகவும் கடினம். So we see in this chapter, in the building of the Tower of Babel, the people wanted to find a way to reach God. இந்த அதிகாரத்தில் தேவனை எட்டுவதற்கு ஒரு வழியை உண்டாக்க வேண்டும் என்பதே இந்த மக்களுடைய நோக்கம். They all thought to themselves that they all join together and use their wisdom, their intellect and all their skills, they will be able to build a tower that takes them to God. அவர்களுடைய ஞானத்தையும் அவர்களுடைய அறிவையும் அவர்களுடைய திறனையும் ஒன்று சேர்ந்து அவர்கள் அதை கட்டினால், அந்த கோபுரத்தை கட்டினால் தேவனை அவர்கள் அடைய முடியும் என்று அவர்கள் நினைத்தார்கள். Whatever the things that man can join together and do in trying to reach God is called religion. மனிதன் ஒன்று கூடி தேவனை அடைய வேண்டும் என்று அவன் எதை நினைக்கிறானோ அதுவே மதம். So no wonder that Babel means confusion. Today we have so many confusions in the name of different religions. ஆகவே பாபேல் என்றால் குழப்பம். இன்று மதங்களின் பேரில் அநேக குழப்பங்கள் ஏற்படுகின்றன. So people from different religions are trying to go to God, are trying to please God in different ways where they think that God will be pleased. தேவனை விருப்பப்படுத்துவதற்காக, அவரை பிரியப்படுத்துவதற்காக மக்கள் அநேக காரியங்கள் செய்து அதன் மூலமாக தேவனை பிரியப்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். And we have seen so many things in our lives, the different things that people do in order to please God. தேவனை பிரியப்படுத்துவதற்கு மக்கள் செய்யும் அநேக காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Some people think if I walk on fire, God will be pleased with me. நெருப்பில் நான் நடந்தால் தேவன் பிரியமாய் இருப்பார் என்று சிலர் நினைக்கின்றனர். Something like the prophets of Baal, if I take a rod and pierce myself and I begin to bleed, I can get to see God. பாகாலின் தீர்க்கதரிசிகள் போல சரீரத்தை இரும்பு கம்பியால் துளைத்து கொண்டு அந்த இரத்தம் வரும் வரைக்கும் துளைத்து கொண்டால் தேவன் பிரியப்படுவார் என்று ஒரு சிலர் நினைக்கின்றனர். They did not understand that God had someone else to bleed for us. நமக்காக இரத்தம் சிந்துவதற்கு ஒருவரை நியமித்திருக்கிறார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். So we need not do anything to shed blood to get close to God. தேவனை அண்டுவதற்கு இரத்தம் சிந்த நாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. Jesus came down to say, you don't have to bleed, I will bleed for you, thereby there will be forgiveness. நீங்கள் இரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்களுக்காக இரத்தம் சிந்துகிறேன், அதன் நிமித்தமாக உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி கீழே வந்து நமக்காக சொன்னார். If you go to certain cities within Tamil Nadu and other parts of India, you will see that there are priests walking naked in the streets. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் சாமியார்கள் நிர்வாணமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் காணலாம். And there is a big crowd following them, that through that they can go to heaven. அவருக்கு பின்னால் ஒரு அநேக கூட்டம் ஒன்று சென்று கொண்டிருக்கிறது. இது நிமித்தம் அவர்கள் பரலோகத்தை அடையலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Some are even drinking the urine of the cow, thinking they'll immediately go to heaven or see God. ஒரு சிலர் கோமியத்தை குடித்துவிட்டு பரலோகத்துக்கு செல்ல முடியும், தேவனை காண முடியும் என்று நம்புகிறார்கள். I have seen highly educated men rolling on the streets and trying to please God. நன்கு படித்தவர்கள் தரையில் புரண்டு அவர்கள் தேவனை பிரியப்படுத்துவதற்காக செய்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். Maybe in some other country you might find people doing somersaults to please God. ஒரு சில நாடுகளில் குட்டிக்கரணம் போட்டு தேவனை பிரியப்படுத்தலாம் என்று செய்து கூட இருக்கலாம். The Tower of Babel was a great start to the world of religions. இந்த பாபேலின் சிகரமானது, கோபுரமானது அநேக மதங்களுக்கு ஒரு துவங்கும் இடமாக காணப்படுகிறது. Man's search for God, man's ways to please God is only religion. மனிதன் தேவனை பிரியப்படுத்துவது அதற்காக மனிதன் செல்லும் வழி
மதம். God coming in search of man is Christianity. மனிதனை தேடி தேவன் இங்கு உலகத்திற்கு பூமிக்கு வருவதே கிறிஸ்தவம். So actually I've got good news for all of us. So இன்று நம்ம அனைவருக்கும் ஒரு நற்செய்தி உண்டு. We don't have to do anything to find God. தேவனை கண்டடைவதற்கு நாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. God himself has chosen to reveal himself through his son Jesus Christ so that we may be saved. நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் தாமே தன்னுடைய குமாரன் மூலம் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். And different languages and different cultures today have given birth to different religions in the world. But there is one religion, if you call it Christianity, is not a religion, it's God's way to man. அநேக கலாச்சாரங்கள் அநேக நாடுகளில் ஒவ்வொரு மதத்தை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல, தேவனோடு நாம் வைத்திருக்கும் ஐக்கியமே. So seeing this, God himself decided, I will send my son all the way to earth so that he will show these people the way to heaven. இவைகள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்த பிறகு என்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மூலமாக இந்த உலகத்தை ரட்சிக்க போகிறேன் என்று தேவன் நினைத்தார். The only person who came from heaven will be able to take you to heaven. பரலோகத்தில் இருந்து வந்த அவர் ஒருவரே நம் அனைவரையும் பரலோகத்திற்கு அழைத்து செல்ல முடியும். That is why Jesus said, I am the way. அதற்காகத்தான் இயேசு மட்டும் நானே வழி என்று கூறினார். Because I came all the way from heaven, I know the route to heaven. நான் பரலோகத்திலிருந்து நான் வந்ததின் நிமித்தம் அந்த பரலோகத்திற்கு செல்லும் வழி எனக்கு தெரியும். But lot of people are saying they know the way, but it is a lie. That's why Jesus says, I am not a lie, I am the truth. அநேக மக்கள் பரலோகத்திற்கு செல்வதற்கு எனக்கு வழி தெரியும் என்று கூறுகிறார்கள். அது போய் அதன் நிமித்தம் தான் தேவன் நான் இயேசு கிறிஸ்து நானே சத்தியம் என்று கூறுகிறார். So when Jesus is actually saying I am the way, it means there are no other ways. நானே வழி என்று தேவன் கூறும் பொழுது அங்கு வேறு வழி எதுவும் இல்லை என்பது மிகவும் தெளிவாக அறிகிறோம். So when Jesus is saying I am the truth, then mean everything else is lies. நானே சத்தியம் என்று இயேசு கிறிஸ்து கூறும் பொழுது மற்றவைகள் எல்லாம் பொய் என்று நாம் அறிய முடியும். Then when Jesus says I am the life, it means all other gods cannot give life. நானே ஜீவன் என்று இயேசு கிறிஸ்து கூறும் பொழுது மற்ற எந்த கடவுளும் நமக்கு ஜீவன் கொடுக்க முடியாது என்பதை நாம் நன்கு அறிகிறோம். So I'm going to prove to you this time that there is only one person in this world who can take us to heaven. நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்வதற்கு ஒருவர் மாத்திரமே இருக்கிறார் என்பதை நான் நிரூபித்து உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். So none of us are going to take the Babel route, but we are going to take the Bible route. நாம் பாபேல் வழியை எடுத்து செல்ல போவதில்லை, மாறாக பைபிள் வேதாகம வழியை நாம் எடுத்து செல்ல போகிறோம். Okay, now you turn to Genesis 28 verses 10 to 13 where we will get to learn a Bible route to heaven. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனத்தை நாம் படித்தோம் என்றால் வேதாகமத்திலிருந்து பரலோகத்துக்கு செல்லும் வழியை நாம் இங்கு காண முடியும். 10 to 13 Genesis chapter 28 10 to 13. 10 13வது வசனம் வரை. Please listen carefully. இதை கவனமாக கேளுங்கள். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கொண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். Amen. Amen. So we read about Jacob in this chapter. இங்கு யாக்கோபை குறித்து நாம் பார்க்கிறோம். After Jacob had a fight with his brother,
தன்னுடைய சகோதரனோடு சண்டை போட்டுக்கொண்டு in order to escape, அவனிடத்திலிருந்து தப்பியோடும்படியாக he ran away, or he was sent to his uncle's house Laban. தன்னுடைய மாமா வீட்டிற்கு அவன் அனுப்பப்படுகிறான். And on the way he has nothing with him. அவனிடத்தில் அங்கு போகும் வழியில் ஒன்றுமே இல்லை. And he has no place to go, no place to sleep. தங்குவதற்கு இடமில்லை, படுப்பதற்கும் இடமில்லை. So he was care of pavement. நடைபாதையில் அவன் இருந்தான். So if you want to write a letter to Jacob at that time, what address will you put? Jacob, care of pavement, platform. யாக்கோபுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கடிதம் போட வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எப்படி அங்க முகவரி எழுதுவீர்கள்? யாக்கோபு, care of platform. At that time God reveals himself to him. அப்பொழுது தேவன் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். And God shows him a beautiful ladder. அவர் ஒரு அருமையான ஒரு ஏணியை அங்கு தேர்ந்தெடுக்கிறார். And the ladder is a link between heaven and earth. அந்த ஏணியானது பரலோகத்திற்கும் பூமிக்கும் ஒரு இணைப்பாய் இருந்தது. And he sees a vision of angels climbing on that ladder and climbing up and climbing down on that ladder. தேவதூதர்கள் அதில் மேலே ஏறியும் கீழே இறங்கிக் கொண்டிருக்கிறதையும் தரிசனத்தில் யாக்கோபு பார்க்கிறார். And Jacob is able to see God on the other side of the ladder. கர்த்தர் அந்த ஏணியின் அடுத்த இடத்தில் கடைசியில் கர்த்தர் இருப்பதையும் காண்கிறார். This ladder is not actually visible with our normal eyes. He's seeing it in a dream, and I would like to call this ladder